ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இதில் நிலையாமை அதிகாரம் எடுத்துக்கங்க. நிலையாமை அதிகாரம் நான் சொல்ல படிங்க. முதல் குறள் மட்டும். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. திருக்குறள்ல துறவரவியல்ல நிலையாமைங்கிற அதிகாரம். இதற்கு முந்தின அதிகாரமெல்லாம் அருளுடைமையிலிருந்து ஆரம்பித்து இதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதகன் ஆன்மீக வாழ்க்கையில் சாதகன் செய்ய வேண்டிய சாதனைகளை பூரா வரிசையாக சொல்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அருளுடைமை, புலால் மறுத்தல், கொல்லாமை, வாய்மை, நிறைய வெகுளாமை எல்லாம் வரும். இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக சாதனைகளாக சொல்லி கடைசியில் நிலையாமைங்கிற ஒரு அதிகாரம், துறவுங்கிற ஒரு அதிகாரம், பிறகு மெய்யுணர்தலுங்கிற ஒரு அதிகாரம், அதுக்கடுத்தது அவா அறுத்தல். இந்த 4 அதிகாரத்தில் வேதாந்த கருத்துக்களை ஞானம் அடைவதற்கான சாதனைகளை சொல்கிறார். அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் நிலையாமை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். இது ஆன்மீக வேதாந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு 4 தகுதிகள் சொல்லுவோம் நம்ம. விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், பிறகு முமுட்சுத்துவம். இந்த தகுதி இருந்தால்தான் ஞானம் ஒருத்தனுக்கு புரியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் விவேகம்ங்கிறது ஒரு கருத்து. அந்த விவேகத்தை மையமாக வச்சு சொல்லப்பட்ட அதிகாரம் தான் இந்த நிலையாமை அதிகாரம். விவேகம்னா என்ன? அறிவு, புத்திசாலித்தனம். விவேகம்னா பொதுவாக புத்திசாலித்தனம்னு அர்த்தம். அவன் ரொம்ப விவரமாக இருக்கான்னு சொல்லுவோம்ல, அவன் ரொம்ப விவரமானவன்ப்பா. உலகத்தில் என்ன விவரம் இருந்தாலும் இந்த விவரம் இல்லாட்டி ஆளை விட்டு. எல்லாத்துலேயும் விவரமாக இருக்கலாம். ஒருத்தர் எல்லாத்துலேயும் விவரமாக இருக்கலாம், ஒன்றில் கோட்டை விட்டுருவான். முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுருவான். பெரிய புத்திசாலியாக இருப்பான், ஒன்றில் கோட்டை விட்டுருவான். பெரிய திறமைசாலியாக இருப்பான், குடும்பத்தில் கோட்டை விட்டுருவான். குடும்ப வாழ்க்கையில் சரி இருக்காது. இப்படி இங்கே சொல்கிற விவேகம் என்னென்னா, ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விவேகம். அது என்ன விவேகம் சொன்னால், அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது. நமக்கு பிறந்ததுலேருந்து சாகிறது வரைக்கும் எவ்வளோ பொருள்களையும் பார்க்குறோம், வெளியவும் பார்க்குறோம், இந்த உடம்பையும் பார்க்குறோம். இது நிலையில்லாத ஒரு தத்துவங்கிறது புரிஞ்சுக்கிறதே விவேகம். எது? இந்த உலகமும் இந்த உடலும் நிலையாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும். நிலையாகவே இல்லை. அப்போ நிலையாக என்ன இருக்குது தெரியல. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வயசுலேயும் முருகனை கும்பிட்டோம், அதே பாலமுருகனை. 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த முருகனை கும்பிட்டாங்க. இப்போ கூட பார்க்குறாங்க, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாட்டில் தோணுனா சிவலிங்கம் வருது. அது 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம்னு சொல்கிறான். அப்போ அந்த சிவன் அப்போயும் இருந்திருக்காரு, இப்போ இருக்காரு. நம்ம 2 தலைமுறைக்கு இப்போ தாத்தா கிடையாது. இப்போ தாத்தாவுடைய தாத்தா கிடையாது. ஆனால் அந்த சிவன் நம்ம பார்க்கல, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அதுதான் நிலையாக இருக்கார். அப்போயும் இருந்திருக்காங்க, அப்பையும் கும்பிட்டாங்க, இப்போயும் கும்பிட்டாங்க. இந்த அறிவு இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நிலை இல்லைங்கிற அறிவு வரணும். அது ஆராய்ச்சி பண்ண அதையும் பார்க்க போகிறோம், எப்படி நிலை இல்லைங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு மேல் நிலையாக அப்போ ஏதாவது ஒன்று இருக்கணும்னா நம்ம என்ன, பொதுவாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த காலத்துலேயும் கும்பிட்டு, ராமர் காலத்துலேயும் சிவனை கும்பிட்டாரு, கிருஷ்ணர் காலத்துலேயும் கும்பிட்டாங்க, இப்போயும் கும்பிட்றாங்க. அப்போ சிவன் அப்படியே இருந்துக்கிட்டு வர்றாரு. அது ஏதோ ஒன்று அது தெரியும். அதை 2வது பார்ப்போம்.
முதல்ல தெரிய வேண்டியது இந்த உலகத்தில் எது நிலை இல்லைங்கிறது தெரியும். இதே விவேகம். இது எப்படின்னு சொன்னால், இந்த விவேகத்தின் லட்சணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். எது நித்தியமானது முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்துட்டு குரலுக்குள்ளே போவோம், அப்போதான் சரியாக இருக்கும். வள்ளுவர் இந்த மெய்யுணர்வில் சொல்கிறார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். பொதுவாக விவேகம்னா எது நிலையானது எது நிலையில்லாததுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுக்கு பேர் விவேகம்னு பேர். அந்த பிரிக்கும் சக்தியை விவேகம் சொல்கிறோம். பிறகு அதை கண்டுபிடிச்சு நிலையில்லாத இதிலிருந்து நீங்கி நிலையானதை பிடிக்கணும். அது வரைக்கும் வர்றதுக்கு பேர் விவேகம்னு பேர். நித்திய அனித்திய வஸ்து விவேகம். கலந்திருக்கு, நிலையானதும் நிலையில்லாததும் கலந்திருக்கு, பொய்யும் உண்மையும் கலந்திருக்கு, கல்லும் அரிசியும் சேர்ந்து கலந்திருக்கு. பிரித்து கல்லை நீக்கிட்டு அரிசியை மட்டும் எடுக்கணும், அதுதான் விவேகம். அதே மாதிரி எது உண்மை எது பொய்ன்னு பார்க்கணும். நம்ம உடம்புக்குள்ளே உண்மை தத்துவம் ஒன்று இருக்குது, பொய்யான தத்துவம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டால் உண்மையான தத்துவம் ஒன்று இருக்குது, பொய்யான தத்துவம் ரெண்டு கலந்து மிக்ஸ் ஆகி எது உண்மை பொய்ன்னு தெரியாமல் இருக்குது. அதை பிரித்து அறியக்கூடிய ஆற்றலுக்கு பேர் விவேகம்னு பேர். அப்படி பிரித்து அறிஞ்சிக்கிட்டால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கும், பலன் கிடைக்கும். அதில் பிரித்து நிலையானதை நாடினோம்னா நிலையில்லாததை தூக்கி போட்டுறணும். எது உண்மையோ அதை பிடிச்சிக்கிட்டு உண்மை இல்லாத தூக்கி போட்டால் நாம் சந்தோஷமாக வாழலாம். தூக்கி போட்டால் என்ன, விவகாரத்தில் தூக்கி போட முடியாது. படிக்கிறது கூட பொய் தான், தூக்கி போட முடியாது. சாப்பிட்றதும் பொய் தான், சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. அறிவுனால் இது இவ்வளவுதான் இதனுடைய உண்மைத்தன்மை. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறணும். ஒரு வாழைப்பழக்கா சொல்லி தெரியுமா? சின்மயானந்தர்சன் சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒருத்தர் வெளிநாட்டு போயிருந்திருக்காரு, நம்மால். அங்கே போய் இருக்கும்போது ஃபாரினில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழங்கள்லாம் கொடுத்தவொன்னே அங்கே வாழைப்பழமே கிடையாது. வாழைப்பழம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இவர், அந்த வாழைப்பழத்தை எங்கள் ஊரில் ஒரு பனானான்னு ஒரு பழம் இருக்குது, அது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் வந்தால் அவங்களுக்கு வாங்கி தரேன். இவர் டெல்லி வந்துட்டார். அவர் வெளிநாட்டிலேருந்து மும்பை வர்றாரு. மும்பை வந்து இறங்கி ஒரு லாட்ஜில் தங்குறாரு. இவர் ஏதோ பனானா வாழைப்பழம்னு ஒன்று சொன்னாரே அப்படின்னு ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாரு. அவனை வாங்கிட்டு வர சொல்கிறார். யாரை? அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வர்றான். ஒரு 5-6 பழம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வந்துட்டு பிறகு சாப்பிட்டு பார்க்குறாரு, விட்டுறாரு. பிறகு வந்தவொடனே அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்கிற மிச்ச பழத்தை அவன் சுற்றி பார்க்குறான். எடுத்துகிட்டு போகிறான், என்ன பார்க்குறச்சு எடுத்துகிட்டு போயிடறான். பிறகு இவர் டெல்லிக்கு வர்றாரு. டெல்லிக்கு வந்தவொடனே நீங்கள் உனக்கு ஒரு சொன்னையில் வாழைப்பழம் வாங்கி தரேன்னு சொல்லி அதை வாங்கி தர்றேன் சாப்பிட்றியான்னு இருக்காரு. என்னப்பா நீ ஒரு டேஸ்ட்டும் கிடையாது ஒன்றுங்க, அதை போய் பெருமக்கழுதியாக நீ புகழ்ந்தேன்னு சொல்லி வைகிறாப்புல. வஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுற, இல்லை நீ ஏதாவது நல்ல பழமாக வாங்கியிருக்க மாட்டேன்னு இவர் சொல்லி ஸ்பெஷலாக இந்த பழம் வாங்கிட்டு வாங்குறாரு. இப்போ இதை சாப்பிட்டுப்பார் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த ஆள் சாப்பிட்றாரு. சாப்பிட்டா இவருக்கு சிரிப்பு தாங்கலை. யாருக்கு? நம்ம நாட்டுக்காரரு. ஏன்னா அவர் தொலியை உரிக்காமல் அப்படியே சாப்பிட்றாரு. தொலியை உரிக்காமல் வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடணும் தெரியலை. அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்? இவருக்கு என்ன சிரிக்கிறேன்னு இருக்காரு. எப்பா அதே நீ சொன்ன போதே புரிஞ்சு ஏதோ தப்பு நடந்திருக்குன்ட்டு. அங்கே என்ன பண்ணியிருக்காரு, தொலியை உரிக்காமல் 2 வாழைப்பழம் தின்னு விட்டார். அவன் என்ன பண்ணியிருக்கான், வாழைப்பழம் 2 பழம் போட்டு தொலி எங்கே போட்டிருக்காருன்னு பார்க்குறேன், குப்பை தொட்டிலையும் காணாம். வாட்ச் அந்த அங்கே ஏன்னா ஸ்டார் ஹோட்டலு, தொலி எங்கே கிடக்குன்னு பார்ப்பான், க்ளீன் பண்ணணும்ல. சேர்த்து சாப்பிட்ருக்காரு இருந்தால். அது பிறகு சொன்னாரான், இப்படி சாப்பிடக்கூடாது, இதை உரித்து இதை கீழே போட்டு இதை சாப்பிடுனாரான். நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிலையில்லாது நிலையானது சேர்த்து வச்சு தின்னுக்கிட்டு இருக்கோம். அதனால் உண்மையான சுகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியலை. தேவையில்லாதது நீக்கி அறிவினால், இங்கே செயல்னால் நீக்கிறான். அறிவினால் நீக்கி அது இவ்வளவுதேன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்தால் துக்கத்தெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த நேரம் கஷ்டம் இருக்கும், துக்கம் இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படி வாழ முடியும். அது இந்த உலகத்தினுடைய நிலையாமையை புரிந்தால் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம பிரித்து பார்த்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டும். பிரித்து பார்க்கறது மட்டும் இல்லை, பிரித்து பார்த்து அதிலிருந்து பற்றை நீக்கி இதில் நாம் இருக்க வேண்டுங்கிற ஒரு இது கூட இருக்குது. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. என்னை பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்வாயாகன்னு இருக்குது.
அறியாமையிலிருந்து அறிவுக்கு அழைத்து செல்வாயாக, மரணத்திலிருந்து மரணமின்மைக்கு அழைத்து செல்வாயாகன்னு சொல்லி. இதெல்லாம் என்ன அர்த்தம்? நிலையற்றதிலிருந்து நிலையானதிற்கு பகவானே என்னை கொண்டு செல்வாயாகன்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? அந்த நிலையாமைனா என்ன அப்படிங்கிறத திருவள்ளுவரும் அழகாக சொல்லியிருக்கிறார். நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிறகு இது எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த நிலையாமை ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, உலக விஷயத்தை ஒருவன் ஆராய ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு வந்துருமா. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்மளை விட்டு ஒரு பொருள் போகுது, அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான்னா கிடச்சிடும் அவனுக்கு. இந்த எது கிடச்சினா இந்த நிலையாமையை பற்றிய அறிவு கிடைத்து விடும். தங்கம் இருக்குது, செயின் இருக்குது. செயின் உடஞ்சி போச்சு, பிஞ்சு போச்சு, அழுவோமா? செயினே தொலைஞ்சி போச்சுன்னா அழுவான். ஏன்னா தங்கம் மாறாது, செயின் மாறிக்கிட்டே இருக்குது. செயின் நிலை இல்லாதது, மோதிரம் நிலை இல்லாதது, ஆனால் அதில் இருக்க தங்கம் நிலையானது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இது கிடைக்கும். இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணுவானா, ஏதாவது நிலையாக இருக்கான் புத்திசாலி, ஆன்மீக வாழ்க்கையில் வந்தவன். நம்மளாம் சுடுகாட்டு வேதாந்தம் தான். சுடுகாட்டில் நேற்று இருந்தேன்ப்பா, இன்னைக்கு போயிட்டேன்ப்பா, இப்படித்தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு அங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்தவொடனே அடிதடி நடக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு. இது உண்மையானது கிடையாது. நம்ம அதே மாதிரி சாஸ்திரம் படிக்கிறோம். சாஸ்திரத்தில் என்ன, சொர்க்கமே நிலை இல்லைங்குது. என்ன சொல்லுது? சொர்க்கமே நிலை இல்லைன்னு சொல்லுது. புண்ணியம் தீர்ந்தவுடன் என்ன பண்ணுவானா, தபான்னு தள்ளி விட்டுருவாராங்க. பகவான் என்ன பண்ணுவார்னா, இங்கேயாவது நம்மளுக்கு ஒரு சாக போகிறோம், அடுத்து என்னன்னு தெரியும், லேசாக ஒரு பெரும்பாலானது தெரியும். அங்கே எப்போ புண்ணியம் தீருதுன்னே தெரியாதான். புண்ணியம் இருக்கிற அனுபவிச்சுக்கிட்டு போனது அடுத்த செகண்டு அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு வெளியே போயே ஆகணும். நான் இல்லை, எனக்கு இந்த விசா முடிஞ்சால் வெளியே அப்படி கொஞ்ச நாள் இருக்கிறேன்னா கெஞ்ச கூட முடியாது. இங்கே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் உடலை பிடிச்சி வச்சுக்கிடலாம், ஏதாவது நோய் வாய்ப்பட்டால் கூட. அங்கே ஒன்றும் பண்ண முடியாது சொர்க்கத்தில். அவ்வளவு அனித்தியமானது சொர்க்கம். சொர்க்கலோக இன்பங்களும் அனித்தியம். அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கும் பயம் இருக்குது. யார்? அசுரன் நம்மளை அடித்து கொண்டு விடுவான்னு பயம் இருக்குது சொர்க்கலோகத்தில். அவனும் பயந்துக்கிட்டு தான் வாழ்கிறான். வேதாந்தி ஒருத்தன் ஞானமுடைய கடன் யமனாவா, இப்போ என்ன கூட்டு போறியா, கூட்டுப்பா அப்படிம்பான். ஞானி என்ன பண்ணுவான்? ஐ ஆம் ரெடி, இப்போ ரெடி, நீ வா கூட்டுக்கோ, எந்த நிமிஷம் நேரம் கூட்டுக்கோம்மா. சொர்க்கலோகத்தில் தேவர்கள் அப்படி இருக்க முடியாது, பயந்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவான். அதான் சொர்க்கமும் நிலை இல்லை, சொர்க்கம் கூட நிலை கிடையாது. அது மட்டும் இல்லை, முடிஞ்ச உடனே எந்த பிறவி எடுக்கிறேன்னு தெரியாது. திருப்பி மனுஷ பிறவிங்கிற நிச்சயமும் கிடையாது. எந்த உன்னுடைய பாப புண்ணியத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவேங்கிறார். அது கூட நிலை இல்லைன்னு இதெல்லாம் சாஸ்திரத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறான். சிலதை உலக அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறான். திருக்குறள் மாதிரி நூலில் படித்தாலும் இவர் என்ன சொல்லியிருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எதுவுமே நிலை இல்லை. இந்த கட்டட நிலையானதா, சூரிய நிலையான நம்ம சொல்கிறோம். சயின்ஸ் என்ன சொல்லுது? இன்னும் 200 வருஷம் கழித்து சூரிய லைட் ஆஃப் ஆயிரும்னு சொல்லுது. அதனுடைய அந்த ஒளிவுடு சக்தியெல்லாம் இழந்துரும்னு சொல்லுது. விஞ்ஞானம் சொல்லுது. இன்றைக்கி எத்தனையோ பார்க்குற நட்சத்திரம் ஒன்றோட இல்லைன்னு சொல்லுது. அப்போ எது தான்டா நிலையாக இருக்குது? சூரியனே நிலை இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எதுதான் நிலையாக இருக்குது? பார்க்கணுமா இல்லையா? நம்ம நிலையில்லாததான் உட்காந்து அடித்து சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். மேலோட்டமாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆள் மனசில் இருக்கக்கூடாது. மேலோட்டமாக இருந்தால் வாழ முடியும். இது உலக விவகாரத்துக்காக வாழ. ஆனால் அதனுடைய நிலையில்லாத தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, புண்ணியத்தினாலும் இந்த ஆராய்ச்சி வருமா? ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கவேன், எது நிலையானது நிலையில்லாதுங்கிறத அவனால் தெரிஞ்சுக்கிற முடியுமா? ஆதிசங்கருக்கு சின்ன வயசுலேயே வந்துச்சு, கஸ்தாமலைக்கு சின்ன வயசுலேயே வந்துச்சு, திருஞான சம்பந்தருக்கு சின்ன வயசுலேயே வந்துச்சு. அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணிய வேலை செஞ்சு எது நிலையில்லான்னு ஒதுங்கி கடவுளை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது புண்ணியத்தினாலே அப்படி சில பேருக்கு வர்றது உண்டு. பட்டினத்தாருக்கு நல்ல செல்வந்தராக இருந்தார், திடீர்னு ஒரு வரி என்ன வச்சு புண்ணிய பலனை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருச்சு அவருக்கு. காதற்ற ஊசியும் கடைவழி வாராங்கிற ஒரு வார்த்தை நம்மளும் படிச்சுக்கிட்டே இருக்கோம், வருதா? நம்மளுக்கு வரல. அவருக்கு புண்ணிய போல வேலை செஞ்சுச்சு, வந்துருச்சு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த விவேகம் இப்படியெல்லாம் வரும். அந்த விவேகத்தில் நிலையாமையை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம இங்கே ஒவ்வொரு குறளாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் குறளில்
நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடைங்கிறார். இங்கே எது விவேகம் இல்லைங்கிறத சொல்கிறார். விவேகம் என்னன்னு நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சொல்கிறார்? எது முட்டாள்தனம்னு சொல்கிறார். எது முட்டாள்தனம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறார். நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நிலையில்லாததை போய் நிலையானது நீ நினச்சேன்னா அதை மாதிரி முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் இல்லைன்ட்டார். என்ன வார்த்தை பாரு. முதல்ல திட்டுறார் வள்ளுவர். நிலையில்லாத பொருளை போய் இதுதான் நிலையானது, இதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரும், இதுதான் நம்மளுக்கு கூட இருக்கும், இது இல்லாட்டி என்னால் வாழவே முடியாது அப்படி நீ நினைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் எதுவும் புல்லறிவாண்மை கடைன்ட்டார். அது மாதிரி அறிவற்ற தன்மையாகும் அப்படிங்கிறார். நிலையற்றவைகளை, உறவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், இதையெல்லாம் நிலையானது என்று கருதுகின்ற தன்மை அறுவடையவருக்கு நல்லதல்ல, சிறந்ததல்ல, தாழ்ந்த நிலையை தரும். இங்கே பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், 1000 படைபலங்கள் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒன்று நம்ம இருக்கும்போதே அதை விட்டு போகிறத பார்க்குறோம். இருக்கா இல்லையா? புகழ் கூட, புகழ், இகழ், புகழ்ச்சி, பெருமை, என்ன பதவி, பட்டம், நாம் இருக்கும்போதே நம்மளை விட்டு போகிறத பார்க்குறோம். எத்தனையோ பாருப்போம், பெரிய பதவியில் இருந்திருப்பான், மறுநாள் நடுத்தருவில் நிற்பான். பார்க்குறோமா இல்லையா? அம்மா இங்கேருந்து முதலமைச்சராக கோர்ட்டுக்கு போகுது, எங்கே? பெங்களூர் கோர்ட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷத்தில் எம்எல்ஏ பதவி போச்சு, முதலமைச்சர் பதவி போச்சு, ஜெயிலுக்கும் போயாச்சு. ஒரே நாளில் முதலமைச்சராக போகுது, போயிடும். இருக்கா இல்லையா? சில பேர் ஆட்சி அடைஞ்சு போய், இது கண்ணோடே பார்க்குறோம். பெரிய பெரிய அரசர்கள், பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க? முதல் நாள் வரைக்கும் சக்கரவர்த்தி தர்மராஜா ஒய்ஃபை துயிலீரான் ஒன்றும் செய்ய முடியல. ஒய்ஃபை துயிலீர் சக்கரவர்த்தின்னு என்ன? அத்தனை நாடு கப்பம் கட்டினவருக்கு. அர்ஜுனன் போய் எல்லா நாட்டிலையும் போய் படையெடுத்து போய் அவர் ராஜசூய பெருவேள்வி நடத்தி சக்கரவர்த்தி ஆனார். ஆனால் என்னாச்சு அந்த பதவி? ராமருக்கு முடிசூட்டு விழா காலையில் அத்தனை ஹோமங்கள் நடக்குது, பூஜைகள் நடக்குது, நைட்டோட நைட்டாக காட்டு கணிச்சிட்டார். காலையில் ராஜாவாக போகிறார். எவ்வளவு நிலை இல்லாமல் இருக்கு. ஆராய்ச்சி பண்ணுறோமா? யாராவது யோசிக்கிறோமா? ஒருத்தர் கூட யோசிக்கிறது இல்லை. இப்படி நிலையில்லாத, அதுக்காக நிலையில்லாத, அது இதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் வாழணும், அதை சேர்க்கணும், அந்த சொத்து இருக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற எல்லாம் இருக்கணும். ஆனால் புரிஞ்சுக்கிறன்னு ஒன்று, அது நம்மளை விட்டு எப்போ வேணாலும் போகலாம், அல்லது நாம் அதை விட்டு கட்டாயம் போய்விடுவோம். என்னையா கொண்டு போக முடியுமா? ஒன்று கொண்டு போக முடியுமா சொல்லுங்கள்? புண்ணியம் ஒன்றை கொண்டு போகலாம். புண்ணியத்தை கொண்டு அதையும் சொல்ல போகிறாரு. நீ இருக்கும்போதே புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டேன்னா உன் நல்லதுப்பான்னு சொல்ல போகிறாரு. வேறு எதையும் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் கடைவழி வாரான்ட்டார். ஓட்டை இல்லாத ஊசி கூட அவன் கூட வராதுப்பான்ட்டார். ஓட்டை இல்லாத ஊசிக்கு எதுக்கு பயன்பட முடியும்? அது கூட அதே அவன் கூட வராது. இந்த உடம்பு நாரி போகுது, மண்ணில் போட்டு எரிக்கிறோம், இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம், தண்ணியில் போடுறோம். ஞானிகள் உடம்பவே கங்கையில் டப்பா மாதிரி அடைச்சி ஓட்டையாக விட்டு உள்ள கல்லெல்லாம் வச்சு கங்கைக்குள்ளே இறக்கிடுவாங்க. கப்பு மீன்லாம் சாப்பிட்டுமேன்ட்டு. உடம்பு நிலை இல்லை எல்லாம். அப்போ இதெல்லாம் போய் நீ நிலைன்னு நினச்சேன்னா இதை விட முட்டாள்தனம் எதுவாக இருக்க முடியுமாப்பான்னு கேட்குறாரு. அப்போ அறிவின்மை, விவேகமின்மை எதுன்னா, நிலையில்லாத பொருள்களை நிலையானது என்று நீ நினைத்தால் அதுதான் அறிவின்மை அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு விவேகமின்மைன்னு முதல் குரலில் சொல்லிட்டார். அதாவது இதுவே நிலையில்லைங்கிறோம். நாம் என்ன பண்ணுறோம்? சினிமாவை பார்த்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் அழுதுகிட்டு பண்ணுறோமா இல்லையா? கனவு கண்டிருப்பான், முழிச்ச பிறகு பொய்யன்னு தெரிஞ்சு, ஏன்னா இப்படிப்பட்ட கனவு வந்துருச்சு, இப்படி கனவு வந்துருச்சேன்னு அதை 6 மாதமாக நினச்சி அதை நினச்சி இதே பொய்யின்னுக்கிட்டு இருக்கான், இதவே கனவுன்னுக்கிட்டு இருக்கான். கனவு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுன்னு தூக்கம், அதுக்கு பிறகு 10 நாளைக்கு தூங்குறது இல்லை. இதவே பொய்யின் கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேடா, நீ கனவுக்கு போய் ஏட்டா முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு நம்ம சொல்கிறான். புரியுது? அப்படி இருக்கா இல்லையா? இந்த வடிவேல் ஊரில் ஆட்டோ ஓட்டிட்டு போவான்.
2 பொம்பளை பேசிட்டு வர தெரியுமா, ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, சீரியஸ் ஓடி வந்து பதறி அடித்து ஓடி வருவான். கடைசியில் பார்த்தா சீரியலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அங்கே விழுந்துட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சோ நேற்று அதுக்குள்ளே தொடரும்னு போட்டானே அப்படிமா. அட பாவிகளாம்பானே விழுந்தடிச்சு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும், இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம சினிமாவுக்கு, டிவிக்கு, சீரியலுக்கு, கனவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா இதுதான் அறிவின்மை, விவேகமின்மைன்ட்டார் வள்ளுவர். எப்படி சொல்லியிருக்கார் பாரு. முட்டாள்தனத்தில் எது முட்டாள்தனம்ங்கிறாரு, இதைத்தான். நீங்கள் உலகத்தில் ஒருத்தர் படிப்பு தெரியலை, அது தெரியலை, அது எல்கேஜி கூட படிக்கலை, 1வது கூட படிக்கலைன்னா அவன் முட்டாள் இல்லை. இதை தெரியாது என்ன முட்டாள். அவர் கலெக்டராக இருக்கலாம், அவர் நாட்டுக்கே அதிபதியாக இருக்கலாம், இது தெரியாதவனு தான் முட்டாள் வள்ளுவர் சொல்கிறார், நான் சொல்ல. புல்லறிவாண்மை கடைன்ட்டார். முதல்ல திட்டுறாரு, அது பிறகு என்னன்னு நிலையாமையே சொல்ல போகிறார். முதல் குறளில் நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றின நிலையற்றவைகளை எத்தனையோ இருக்குது, உறவு, செல்வம், அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல போகிறார். இதை நிலையென, நிலையானது என்று உணரும் கருதுகின்ற புல்லறிவின மிகச்சிறிய அறிவுடைய ஆண்மையின அறிவுடையதாக இருக்கும் தன்மை தாழ்ந்த நிலையை தரும். அதை மாதிரி ஒரு கீழான நிலை உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டார். அடுத்த உரல் பார்க்கலாம். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. இந்த 2வது குறள் 3வது குறளில் செல்வத்தின் நிலையாமையை சொல்ல போகிறார். செல்வத்தினுடைய நிலையாமை, அதுக்கு பிறகு உடலினுடைய நிலையாமையை சொல்வார். நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஒன்று, வெளியே இருக்கக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு செல்வம், வீடு வாசல் சொத்து சுகம் பணம் எல்லாம் வெளியே இருக்கக்கூடியது, அதனுடைய நிலையாமை. அடுத்து இது எது, இந்த உடம்பு. இது 2 தான். 2 தவிர வேறு ஏதாவது இருக்கா? முதல்ல வெளியே இருக்கக்கூடிய நிலையாமையை சொல்ல, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்குள்ள இருக்க நிலையாமை சொல்லப்படுற, பிரித்து அழகாக கொண்டு போகிறார் வள்ளுவர். முதல்ல எது அறிவின்மைன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த நிலையாமை எதுங்கிறத சொல்லும் பொழுது முதல்ல செல்வத்தை சொல்கிறாரு. செல்வம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும், நம்மளை தவிர வேறு என்னென்ன இருக்கோ, உறவுகள், செல்வம் எல்லாமே நம்மளுக்கு செல்வம் தான். உறவுகளும் செல்வம் தான், படைபலம் செல்வம் தான், நிலமும் செல்வம் தான், பதவியும் செல்வம் தான், பட்டமும் செல்வம் தான். அதனுடைய நிலையாமையை பற்றி 2வது குறள் 3வது குறளில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்கிறாருங்க. கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. செல்வம் எப்படி சேருதுன்னு சொல்கிறாரு, பிறகு எப்படி போகும்னு சொல்கிறார். எப்படி சேருமாம்னா, அந்த காலத்தில் நாடக கொட்டை, சினிமா தியேட்டர் கிடையாது. நாடக தியேட்டர் கொட்டைக்குள்ளே எப்படி போவான், ஒவ்வொருத்தனா போவான். எப்படி போவான், ஒவ்வொரு ஆளாக டிக்கெட். இப்போ சினிமாவுக்கு எப்படி போகிறான், வரிசையில் நின்று ஒவ்வொரு ஆளாக டிக்கெட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படித்தான் போய் கூட்டம் சேரும். படம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஆளாக வெளியே வர்றான், மொத்தமாக வெளியே போயிடும். செல்வம் அப்படித்தான் சேரும், போகணும்னா மொத்தமாக போயிருங்கிறார். அதாவது கடவுள் ஒன்றுக்கு செல்வத்தை போகணும்னு நினச்சிட்டாருன்னா நீ என்ன செஞ்சாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆனால் சேர்றது சிறுக சிறுகத்தே சேருங்கிறார். ஆனால் போகிறது, இப்போ சொன்ன உதாரணம் தான், பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே நாளில் போச்சு, ராமருக்கு ஒரே நாளில் போயிடுச்சா இல்லையா? எத்தனை செல்வந்தர்களை பார்க்குறோம். ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர், சென்னையில் ஒருத்தரை பார்த்தேன், ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ சும்மா பேசும்போது அவர் வேறு ஸ்டேட்காரரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பூகம்பத்திலேயோ இல்லை வெள்ளத்துலேயோ எது வந்திருக்கும்போது அவருக்கு நிறைய வீடுகள் எல்லாமே இருந்திருக்கு, உறவினர்கள்லாம் இருந்திருக்கா. இங்கே வெளிநாடு போயிட்டாராம். அங்கே பூகம்பம்னு சொல்லி வந்து பார்த்துருக்குறாரு. சொத்து பூரா போச்சு, உறவுகள் ஒரு நாள் கூட உயிரோட இல்லை, இவர் மட்டும் எஞ்சி நிற்கிறார். எத்தனையோ காலமாக சேர்த்த சொத்து இவர் தெரியாது இருக்காங்க. வந்து பார்த்தா அந்த இருக்கிற இடமே தெரியலை. அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு சொத்து கூட இல்லை, ஒரு உறவினர் கூட இல்லை, பூரா பிள்ளைங்க, மனைவி, சொந்தம், பந்தம், அப்பா, ஒரே நல்ல டோட்டல் காலி. எப்படி இருக்கு? அந்த உறவுகள் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஹோட்டலில் வேலை செய்கிறேங்கிறார்.
எப்படி இருக்கு பாரு. அதனால் நாம் எதை கையாண்டாலும் கவனம். இதனுடைய தன்மை இதுதான். ஆணவம் வந்துடக்கூடாது, அகங்காரம் வந்துடக்கூடாது. நான் பெரிய ஆள், நான் பெரிய செல்வந்தன், நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய கலெக்டராக இருக்கேன், நான் பெரிய மந்திரியாக இருக்கேன். எப்போ வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் போயிடலாம். அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெரும் செல்வம் போக்கும் அது வெளித்தற்று. பெரும் செல்வம் இப்படித்தான் சேரும், ஆனால் போகிறது மொத்தமாக போயிடும். எப்படி பாருங்க, இருக்கா இல்லையா? நிறைய பார்க்குறோம். அதுக்கு அழகாக அந்த உதாரணத்தை அவர் சொல்கிறாரு. அதனால் பெருஞ்செல்வம், பெரிய அளவில் வரும் செல்வமானது கூத்தாட்டு நாடகம் நடைபெறுகின்ற அவை அரங்கத்திற்கு குழாத்து அற்றே மக்கள் கூட்டம் வருவது போல சிறுக சிறுக சேருமா. போக்கும் அந்த செல்வம் போவது எப்படியெனில் அது அம்மக்கள் கூட்டம் விழிந்து அற்று ஒரே நேரத்தில் கலைந்து போவதைப் போல போய்விடுங்கிறார். ஒரு செகண்டில் கலைஞ்சு போனால் எப்படி போகும்? அப்படி தானே போகுது. நிறைய உதாரணம் சொல்லலாம் அதுக்கு. இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்ததெல்லாம் பார்த்தா, அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வர்றான்னு வச்சுக்க, முதல் நாள் ராஜாவாக இருப்பார், அடுத்த நாள் என்ன பண்ணிடுவார்? கைதி ட்ரெஸ்ஸில் போய் ஜெயிலுக்கு போயிடுவார். இம்ரான்கான் யார்? பாகிஸ்தானுடைய பிரதமர், கிரிக்கெட் வீரர், கேப்டன். இன்னைக்கு ஜெயிலில் தான் இருக்கார். ஜெயிலில் தானே இருக்கார். அந்த பதவி அடையிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார்? கிரிக்கெட் வீரராக இருந்து மக்கள் செல்வாக்கெல்லாம் வாங்கி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஆனார். இன்றைக்கி இப்பயும் ஜெயிலில் தான் இருக்கார். அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்களாம். நம்ம நாட்டு ஜெயிலில் கொடுமைப்படுத்த மாட்டான். அங்கே பிரதமராக இருந்தாலும் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. யாராக இருந்தாலும் சித்திரவதை பண்ணுவான். அங்கே நம்ம நாட்டில் அப்படி இல்லை. கொஞ்சம் மதிப்பாக இருந்தாலும் அவருக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஏசியெல்லாம் கூட தெரியாமல் போட்டு வைப்பாங்க. நம்ம நாட்டில் அங்கே அதில் மற்றவனை விட அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. அங்கே என்னாச்சு? அவர் அந்த பதவி அடையிறதுக்கு எத்தனை நாள் முயற்சி பண்ணார்? முதல்ல பிளேயரு, அதில் பேர் பட்டம் புகழ் வாங்கி, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரதமர் பதவியை பிடிச்சிட்டார். ஒரே நிலத்துக்குள்ளே போட்டான். இது அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கு அது வெளிந்தற்றுன்ட்டார். அடுத்த குறள் படிக்கலாம். அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றார் அற்குப ஆங்கே செயல். அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இங்கே ஒருவேளை உனக்கு அந்த செல்வமெல்லாம் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கவேன், அது இருக்கும்போதே நீ என்ன பண்ணணும்? நிலையான செயல்கள் எது என்று பார்த்து அதை செய்து விடுங்கிற. நிலையில்லாத செல்வம் உனக்கு கிடைத்தவுடன் அந்த செல்வத்தை வைத்து நிலையான செயல் எது என்று பார்த்து செய்துவிடு. இருக்கும் பொழுதே செய்து விடுங்கிற. அது உனக்கு பயன் தரும். இங்கே பொதுவாக நிலையில்லாத செல்வம் நிறையா இருக்குது. புண்ணிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த கோயில் காரியங்கள், தர்ம காரியங்கள், இதெல்லாம் என்னென்னா இது நிலையாக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறையா அந்த நிலையான செல்வத்தையும் தர்ம காரியங்கள் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்படின்னா பேங்கில் போகிற டெபாசிட் மாதிரி. என்ன மாதிரி? பேங்கில் போகிற டெபாசிட் மாதிரி. இங்கே நீங்கள் பேங்கில் போட்டுட்டு டெல்லியில் போய் ஏடிஎம் கார்டை வச்சு பணம் எடுக்கலாம்ல. நீங்கள் இந்த செல்வத்தை எந்த செத்தப்பதை கொண்டு போகவே முடியாது. ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. உங்கள் பிள்ளைய நிலையாக வச்சுருக்குமான்னு அதுவும் சொல்ல முடியாது. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, உனக்கு செல்வம் இருக்கும் பொழுது அந்த செல்வத்தை நிலையான காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்தி விடு. அப்பொழுதே பயன்படுத்தி விடு. ஏன்னு சொன்னால், ஒன்று, இதை நீ நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் உனக்கு ஞானத்திற்கு தகுதி கிடைக்கும். இது முக்கியமான பலன். நீ ஞானத்தை அடையணும், நிலையானதை அடையணும், புண்ணியம் ரெண்டாவது சொல்கிறேன். ஞானத்தை அடையணும், ஒரு ஞானத்தை அடைஞ்சு நிலையான ஆனந்தத்தை, நிறைவை அடைய வேண்டும், அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர வேண்டும் என்றால் நீ நல்ல காரியம் செஞ்சாத்தே முடியும். ஒன்றும் செல்வம் இல்லை, சேவை பண்ணுறோம், உடல்னால சேவை பண்ணுறோம், அறிவுனால சேவை பண்ணுறோம். எல்லாம் அறிவு செல்வம். அறிவு செல்வத்தை தானம் பண்ணுறது.
உடல் செல்வம், உடல் ஆரோக்கியம் இருக்குது, உடல் வலு இருக்குது. இந்த உடல் வலுவினால மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறோம். இதுவும் செல்வம் தான். உடலும் செல்வம் தான், அறிவும் செல்வம் தான், கையில் இருக்கக்கூடிய பொருளும் செல்வம் தான். ஏதாவது ஒரு வகையில் அதை நீ நல்ல நிலையான எதுன்னா இந்த நிலையான உண்மையை உணர்வதற்கு பயன்படக்கூடிய செயல்களை செய். அல்லது இந்த உடல் போன பிறகும் உனக்கு கூட வரக்கூடியது, நிலையாக வரக்கூடியது அது இந்த புண்ணியம்தான். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் பணத்தை எடுத்துடலாம், இங்கே பேங்கில் போட்டு வச்சுட்டு போயிட்டேன்னா. அந்த மாதிரி பேங்கில் போட்டு வைக்கிற செயல் தான் எது இது. இந்த காரியத்தை அந்த செல்வம் இருக்கும் பொழுதே நீ செய்து முடித்து விடு அப்படின்னு சொல்கிறார். எவ்வகை செல்வமானாலும் அது நிலையற்றது தான், நிலையில்லாத இயல்பை உடையது. அதை நீ பெற்றுவிட்டால் காலம் தாழ்த்தாதேங்கிறார். டைமெல்லாம் அங்கே நாளைக்குலாம் நாளைக்கு செஞ்சுக்கிறோம், இன்னைக்கு செஞ்சுக்கிறோம் சொல்லலாம், அப்படி செய்யாதே அப்படிங்கிறார். அதாவது ஆங்கே அப்பொழுதே காலம் தாழ்த்தாமல் அச்செல்வத்தை கொண்டு அற்குப நிலையான வீடு பேற்றை தேடுவதற்கான பெறுவதற்கான அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். நிலையற்ற பொருளை வைத்து கொண்டு, நிலையற்ற பொருள் என்ன, வெளியே இருக்கக்கூடிய செல்வம், உடல் அல்லது அறிவு, எதெல்லாம் நிலையற்றது தான். அதை வச்சுட்டு நீ என்ன செய்யணுமா, அறச்செயல்கள் செய்தால் என்னப்பா சொல்கிறாரு பாருங்க, அற்குப நிலையான வீடு பேற்றை பெறுவதற்கு காரணமான செயல்கிறார். இந்த அறச்செயல்கள் எது, நிலையான பொருளை, கடவுளை அடைவதற்கு, தத்துவத்தை உணர்வதற்கு, பேரின்ப பெருவாழ்வை அடைவதற்கு, நிலையான ஆனந்தத்தை பெறுவதற்கு, மனதில் ஒரு முழு நிறைவை பெறுவதற்கு அந்த செல்வத்தை கொண்டு அறச்செயல்களை காலம் தாழ்த்தாமல் உடனே செய்து முடித்து விடுங்கிறார். உனக்கு ஒரு தர்மம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கிடைக்கும் போதே செஞ்சுட்டேன்னா. திண்டுக்கல்ல ஒரு அம்மா எங்களுக்கு நிறைய ஜாமான் வாங்கி தருவாங்க, பலசரக்கு ஜாமான் அந்த அம்மா தான் வாங்கி தருவாங்க. நிறைய தர்ம காரியம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சலிக்காமல் பண்ணுறாங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்போ ஆசிரமத்தை தேனியில் சேர்த்துட்டோம், உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் பூரா வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வேணா நான் வாங்கிக்கிறேன்னு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, இதை நான் போய் செஞ்சிடணும்ல. அப்படிலாம் முடிகிற வரைக்கும் நான் இப்போ செய்கிறேன், முடியாதப்போ பார்த்துக்குறோம். இப்படி அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த மாதிரி வார்த்தை. நான் மாதம் மாதம் பண்ணுறாங்களே, கஷ்டப்படுவாங்களேன்னு சொன்னால் அந்தம்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுது. அப்போ எப்படி இருக்குவார், இருக்கும்போது செஞ்சிருவார் சாமி அப்படிங்கிறது. சாப்பாடு இருக்குது, ஒருத்தன் கேட்குறான், அப்போ கேட்குறது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான், அப்பயே கொடுத்தா தானே பையன். சொல்லியிருக்கேன் இல்லையா, சாமி குருபரான சாமி பண்ண சொன்னேன் இல்லையா, ஒரு இட்லி சாப்பிட சொன்னேன். கூல்ட்ரிங்க்ஸ் கூட பாரு, அது எப்படி பயன்பட்டுச்சுன்னு சொல்லு. அந்த செல்வம் எப்போ பயன்படுதுங்கிறதுக்கு செஞ்சால் பயன்படுங்க ஒரே உதாரணம். அவர் திருவண்ணாமலைக்கு சாமி போகிறார், மலை மேலே ஏறி போகிறார், சொல்லியிருக்கேன் தாமப்படுத்துகிற கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு போகிறார். அங்கே தண்ணி கிடையாது, ஒன்றுங்க, ஏன்னா அக்னி, அது அந்த மலை அக்னி மலை. கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் எல்லோரும் போவாங்க, மிச்சாலும் யாரும் போக மாட்டாங்க. இவர் ஒரு 1/2 லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் போயிட்டு தண்ணி தெவிச்சா அப்படின்னு நேராக நடந்து மேலே போகிறார். போகும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒருத்தர் இடையில பாதி மலை ஏறிட்டார், ஒருத்தர் வர்றான், ஏதாவது குடிக்கிறதுக்கான்னு கேட்குறேன். இவர் பாட்டில் தண்ணியை கொடுக்குறாரு, இருக்குன்னு கொடுக்குறாரு. அவன் கொஞ்சம் குடிக்கிறான், தாகம் அடங்க முடியலை, இப்படி இவரை பார்க்குறான், சும்மா பரவாயில்லப்பா குடிங்கிறாரு. பிறகு திரும்பி பார்க்குறான், சும்மா குடிச்சிருப்பாங்க, ஒரு பாட்டிலையும் குடிச்சிட்டான். இவர் சரின்ட்டு அதை போட்டு கீழே மேலே போயிட்டார். மேலே போய் அவங்க நேரம் இருந்து கீழே இறங்கி வர்றாரு, இவருக்கு தாகம் எடுக்குது. இவருக்கு அதே இடத்துல வரும்பொழுது தண்ணி ஏதோ குடிக்கணும் போல் இருக்குது. எழுத்து ஒருத்தர் வந்தான்னு கேட்காமே நீட்டுறாங்க அதே பாட்டில். இவர் கேட்கவே இல்லை, இவர் என்ன பாட்டில் கொண்டு போனாரோ அதே கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சாமி குடிங்கன்னு ஒருத்தர் வந்து நீட்டுறாங்க. இவர் கேட்காமையே அது எப்படி வேலை செய்யுது பாருங்க. இவருக்கு தர்மம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த தர்மத்தை இருக்கிறத உடனே செய்கிறாரு அந்த இடத்துல. அவன் கேட்கலைன்னா கொடுக்க மாட்டார், அவன் தாகத்தோடு வந்துட்டு சரி பரவாயில்லன்னு கொடுத்துட்றாரு. இவருக்கு செமந்து போகிற வேலை மிச்சமாகுது. அந்த பாட்டில் மேலே தூக்கிட்டு ஏறி போய் கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கணும்ல. அது எப்படி அந்த வேலையை மிச்சப்படுத்தி இவர் என்ன விரும்பி சாப்பிடும் அதே பாட்டில் ஒருத்தன் கொடுக்குறாங்க. பயன்படுதா இல்லை, எப்படி பயன்பட்டுருக்கு அது. அப்போ இந்த அறச்செயல் அங்கேயே புண்ணியத்துக்கு வேலை செஞ்சுருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அது பெற்றவுடன் காலம் தாழ்த்தாமல் அதை நீ செய்துவிடு அப்படிங்கிறார். அற்கா இயல்பிற்று செல்வம், செல்வம்னா எவ்வகை செல்வமாயினும் அற்கா நிலையில்லாதது.
இயல்பெற்று நிலையில்லாத இயல்பை விட நீ எந்த செல்வமாக இருக்கட்டும், அது நிலையில் ஒரு பெரிய பதவியில் இருக்க, நல்ல காரியம் எவ்வளோ செஞ்சுட்டு போயிடலாமே. எத்தனை பேருக்கு பதவி கிடைக்குது? பதவியில் இருக்கும்போதே செஞ்சா தானே. அதாவது பிரதமர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், இப்போ இருக்க பிரதமர்கிட்ட. அவர் சில சட்டமெல்லாம் கொண்டு வந்தார். அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது இப்படிலாம் பண்ணிங்கன்னா, அடுத்தலாம் வர்றேன்னே தெரியாது, இருக்கும்போது செஞ்சுட்டு போயிடுவோம். நல்ல காரியம். அடுத்த எலெக்ஷனில் வருவானே தெரியாது, இப்போ இருக்குல்ல பதவி, பவர் இருக்குல்ல, இப்போ நல்ல காரியம் செஞ்சுட்டு போயிடுவோம்ட்டார். அதனால் இதெல்லாம் தடுக்காதீங்க, வந்தால் வருது வராட்டி போகுது, பவர் இருக்கும்போது செஞ்சிருவோம்ட்டார். இப்படி சொன்னாராம் அவர். கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வேணாம், நீங்கள் செய்கிறது சரியாக வராது அப்படின்னு சொல்லி. எப்படி பாருங்க, அது மாதிரி உடனே செஞ்சிருக்காரு. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே என்ன சொல்கிற, அதே மாதிரி அப்பொழுதே ஆங்கே, அது அச்செல்வத்தை பெற்றால் பெறுவோமை, ஆனால் ஆங்கேங்கிற வார்த்தை இருக்குது. அப்பொழுதே காரணம் தாழ்த்தாமல் அந்த செல்வத்தை அற்குப நிலையான வீடு பெற்றை பெறுவதற்கு காரணமான அறச்செயல்களை நீ செய்துவிட வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிற பார்த்தீங்களா. முதல்ல விவேகமின்மை. எது விவேகமின்மைன்னு சொன்னார்? எது புத்தி இல்லாத தன்மைன்னு சொல்லிட்டார். நிலை இல்லாத நிலையை நினச்சின்னா அதே முட்டாள்தனம்ட்டார். நீ என்ன படிச்சிருந்தாலும் உண்மையான முட்டாள்தனம் அதுதான்ட்டார். பிறகு என்ன பண்ணார்? செல்வம் எப்படி சேரும் எப்படி போகுங்கிறத சொல்லிட்டார். அந்த செல்வம் கிடைக்கும் போது நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார். இங்கே அடுத்த குறள் என்ன பாரு, கனெக்ஷன் பண்ணுறாரு அவர். முதல் செல்வம்னா நீங்கள் பணம்ங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. அறிவு செல்வம், அறிவுனால ஒருத்தருக்கு நல்ல புத்திசாலி, அது 4 பேர் சொல்லிக் கொடுக்கலாமே. அந்த அறிவை வேற ஆளுக்கு பயன்படுத்தலாமே. உடல் வலுவு இருக்குது, செய்யலாமே. அதாவது காமியவண்டம்பட்டி அந்த கேட்கப்பட்ட ஐயா ஒருத்தர் இருந்தார். அவர் கூட நாங்கள் சுருளியில் சாமியோட தங்கி இருக்கும்போது அவர் ஃபால்ஸ் குளிக்க போகும்பொழுது அவர் வயசு, அவருக்கு 75-80 வயசு. கையில் ஒரு பைய பேக்கு, அந்த துணி ட்ரெஸ்ஸு, அந்த குளிக்கிறதுக்கு அந்த ஃபால்ஸ் இங்கே யார் நடந்து போகணும். ஐயா நீங்கள் கொடுங்க. நம்ம எனக்களுக்கெல்லாம் 30 வயசு, அப்போ அவருக்கு 75-80 வயசு. ஐயா நான் பைய எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஒரு அடி போட்டார் எனக்கு அறிவுனால. என்ன அடியை போட்டார்னா, முன்னாடி ஒரு வயசான கிழவி, அழுக்குங்களுக்குமா இருக்குது, நடக்க முடியல, பிழிஞ்சே சேப்பட்டு ஒரு தகர பெட்டியை தூக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட கேட்குறேன், அந்த பெட்டியை நீ வாங்கு. என்கிட்ட கேட்குறையே, நீ அந்த கிழவிட்ட போய் பெட்டியை வாங்க வேண்டியானாங்கிறார். சம்பட்டி அடித்த மாதிரி இருந்துச்சு. பிறகு வாங்கினேன். அது அழுக்குங்களுக்குமா இருக்கு, அதுக்கு வாங்கிட்டு போ. அவர் பெரிய கோடீஸ்வரர், 1000 ஏக்கர் எஸ்டேட்டுக்கு முதல்ல. அதனால நீ என்கிட்ட கேட்குற. அப்போ இந்த உடலை தானம் பண்ணுறாங்க, உடலுடைய வலுவை தானம் பண்ணுறோம். புரியுதா? அதை நான் செய்ய முடியலையெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியானே அப்படிங்கிறார். அது மாதிரி நீ என்னன்னா இருக்கும் பொழுதே நீ செய்து விடு. இது அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, உடலின் நிலையாமை. 4லேருந்து 10 வரைக்கும் முக்கியமான நிலையாமை இந்த உடல் தான். ஏன்னா எல்லாருக்கும் பற்று எங்கே இருக்கு? இந்த உடல்ல ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாரு, திருப்பி ஒரு 7 குறளில் அதை பற்றியும் சொல்ல போகிறாரு. ஒவ்வொன்றா சொல்ல போகிறாரு, படிக்கலாம். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். இங்கே உடலின் நிலையாமையை உணர்ந்து கொள்வது எப்படின்னு சொல்கிறார். இந்த உடல் நிலை இல்லாதது தான். இதை நீ எப்படி உணர்ந்து கொள்றன்னு ஒரு அறிவுரை சொல்கிறார். இங்கே எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு நாள் நடக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் வாழ்வினுடைய ஒரு பகுதியை அறுக்க வருகின்ற வாழ் என்பதை உணர வேண்டும். இன்னைக்கு நம்ம பிறக்கும்போது எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை மணின்னு நிச்சயம் பண்ணியாச்சு. யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் உயிரை காப்பாற்றிட்டாருன்னு நம்ம சொல்லலாம் வெளியே. விதி வச்சிருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. அவர் இல்லாட்டியும் உயிரே போயிருக்கும். பொய். ஏன்னா பிறக்கும்போதே கடவுள் இது ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் நோயெல்லாம் சேர்த்து காப்பாற்றுறார். சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மை எதுன்னு சொன்னால், என்னைக்கு நீ பிறந்தையோ அன்னைக்கு இருந்து டேட் ஆஃப் டெத்து ஒரு நாளாக கழிஞ்சிக்கிட்டு வருது. உன்னுடைய வாழ்நாள ஒரு அறுத்தறுத்து போட்டுக்கிட்டே வருதுங்கிறார்.
இன்னைக்கு போயாச்சுன்னா ஒரு நாள் கழிஞ்சாச்சு. நம்மளுடைய மரணத்துக்கு ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. நாளைக்கு வந்தால் நாளைக்கு ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. இது கணக்கு போட்டு வச்சிருக்காருங்கிறார் பகவான். இது யாராலும் தடுக்க முடியாது. தடுத்துருந்தா ராமர் உடலே இல்லையே, கிருஷ்ணர் உடலே இல்லையே, வியாசர் உடம்பு இருக்கா? யார் உடம்பா இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? நம்ம நினச்சா நிப்பாட்ட முடியுமா? நெடுநாள் இருந்த பேரும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர்ன்ட்டார் தாய்மானவர். ரொம்ப வருஷம் வாழ்ந்தாச்சான், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் காய கல்பத்தை தேடி அலையிறானா. அது கூட கடவுள் வச்சிருப்பார். இன்னும் கொஞ்ச நாள் காய கல்பம் சாப்பிட்டு இருன்னு சொல்லி விதி அவரே வச்சிருப்பார். அப்பதான் இருக்க முடியும், இல்லாட்டி அதுவும் இருக்க முடியாது. அவர் நினைச்சாருன்னா இந்த உடம்பு. சில பேர் பாருங்க சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபா இல்லைப்பா, 1000 ரூபா இருந்து அவனை காப்பாற்றிருக்கான். பார்த்துருக்கீங்களா? ஒரு 1000 ரூபா இல்லாததுனால அவனை பிழைக்க வைக்க முடியலை சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 50 லட்சம் செலவழிச்சிட்டேன்ப்பா, பிழைக்க வைக்க முடியலப்பா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒருத்தன் என்ன சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் 1 கோடி செலவு பண்ணிட்டான், இன்னும் டாக்டர் முடியாதுட்டான், அவனே இறந்து போகிறான். 1 கோடி ரூபா செலவழிச்சு. இவனுக்கு 1000 ரூபா இல்லாததுனால இறந்து போகிறான். இவனுக்கு 1000 ரூபா இல்லாமல் மரணத்தை கொடுக்குறாரு, அவனுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி மரணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா பிறந்த அன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு டேட் ஆஃப் டெத் நிச்சயம் பண்ணியாச்சு. இந்த பில்டிங்க்கு டேட் ஆஃப் டெத்து உண்டு, பூமிக்கு டேட் ஆஃப் டெத்து உண்டு, சூரியனுக்கு டேட் ஆஃப் டெத்து உண்டு, நட்சத்திரங்களுக்கு டேட் ஆஃப் டெத்து உண்டு. என்றைக்கு பகவான் படைத்தாரோ அன்றைக்கே இது என்று அழியும் என்பதையும் நிச்சயம் செய்து விட்டார். அதனால் ஒவ்வொரு நாளும் அழிவு கணக்கில் கழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வாளால் அறுத்தறுத்து நாளை போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய ஆயுளில் குறைஞ்சி போச்சு. நினைப்புமா இன்னைக்காவது? இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சாச்சு. எத்தனை நாள்னு தெரியாது, ஆயுள் இன்னைக்கு ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. இப்படி நினைக்க சொல்கிறாரு. அதான உண்மை. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்போ உடலின் இயல்பை ஆழ்ந்து சிந்தித்து, ஒருத்தர் உடம்போட இருந்ததில்லை. சில பேருக்கு பார்த்தா பிறந்த உடனே மரணம், சில பேருக்கு 10 வயசில் மரணம், சில பேருக்கு வாலிப பருவத்தில் மரணம், சில பேர் 120 வருஷம் வாழ்ந்துட்டாங்கப்பா. எந்த வயசில் எப்போ மரணம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. சோசியக்காரர் ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லலாம், அதுவும் கூட ரொம்ப அபூர்வம் தான். இந்த மரணத்தை பற்றி சொல்கிறத மேக்சிமம் அப்படிலாம் இருக்காது. ஒருத்தர், நான் ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, பார்த்துட்டு சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார், இப்படித்தான் நடக்கும்னு ஆதாரமாக சொல்லுவார். அதுக்கு பிறகு அவர் அந்த சொல்கிறதே விட்டுட்டார். ஐயா நீங்கள் எப்படி, ஆனால் சொல்கிறது நடந்திருக்கு, அப்படி சொன்னது சில இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இப்படி சொல்லுவீங்கிட்ட இப்போ ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட போய். யார்கிட்ட? அந்த ஜோசியர்கிட்ட. அவர் சொன்னார், இதை பாரு, நான் ஆணவத்தில் சொன்னேன். சொல்கிறார், நான் ஆணவத்தில் சொன்னேன், நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்துட்டேன். அவர் சொல்கிறார் பாருங்க, நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிறது, இது இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு கடவுளே எனக்கு அறிவுறுத்திட்டார். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரே பையன் அவருக்கு, இவ்வளவு ஜோதியத்தை துல்லியமாக கழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜோதிடர் கூட்டம் அவ்வளோ வரும் பார்த்துருக்கேன். தனக்கு ஒரே பையன் கல்யாணம் முடிக்கிற வயசு, வைகை கரையில் செத்து கிடக்கான். எப்படி செத்தியான்னு கண்டுபிடிக்க முடியல. என் மகன் ஜோதியத்தை ஒழுங்காக கணிக்காமல் நான் மற்றவங்களுக்கு கணிச்சு சொல்லி என்ன பிரயோஜனங்கிறார். என் கண்ணை மறைச்சிட்டார்ல பகவான். நீ ஆணவத்தில் இப்படி சொல்லாதரான்னு என் கண்ணவே மறைச்சிட்டாரு. அன்னைக்கிருந்து இப்படி நடக்கலாம்னு சொல்லுவேன், இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இப்படித்தான் நடக்கும்னு என்னைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவன் பொறுப்பு. அது மாதிரி இந்த உடல் வந்தாச்சு, இதை வச்சிருக்காதது ஞானி உடம்பாக இருந்தால் என்ன, போய்த்தானே இருக்கேன். ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்து 50 வயசில் போனார். திருஞான சம்பந்தர் 16 வயசு, ஆதிசங்கரர் 33 வயசு, விவேகானந்தர் 39 வயசு, திருநாவுக்கரசர் வயசு கூட, ரொம்ப நாள் வாழ்ந்தார். என்ன கணக்கு சொல்லுவீங்க? எல்லாரும் சாதாரண ஆட்களா? யார் சாதாரண? அப்போ நம்மளுக்கு எப்போ தெரியாது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்துல் கலாம் வந்து அப்படியே விழுந்துட்டார். அணுகுண்டை கண்டுபிடிச்சவர், அவ்வளோ பெரிய சக்தியை கண்டுபிடிச்சவர், மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது டபக்குன்னு விழுந்து போயிட்டார். நம்மளுக்கு
அதுக்காக நம்ம நினைக்க வேண்டிய, அதாவது இப்படித்தான் இருக்குங்கிறதுனால நாம் வாழ பழகிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறதுனார். இதுக்கு இன்னொரு கதை சொல்லலாம். என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு சாமிகிட்ட போய் உபதேசம் கேட்டாராம். என்ன உபதேசம் கேட்டாராம்னா, எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்கள், உபதேசம் சொல்லுங்கள். என்னப்பா அதெல்லாம் உனக்கு ஒன்று வேணான்ட்டாரான். வம்பு பண்ணியிருக்கான். நீ ஒரு வாரத்தில் சாக போகிற, உனக்கு உபதேசம் நான் என்ன செய்யன்ட்டாரான். என்ன சொல்லிட்டாரு? ஒரு வாரத்தில் நீ சாக போகிற, உனக்கு உபதேசம் நான் என்ன செய்யன்ட்டார். அச்சோ, இவர் ஏன்னா இவர் சொன்னால் பழிக்கும், கரெக்டாக தான் சொல்லுவார். அவர் ஞானி. வீட்டுக்கு போயிருக்கான். நீ பிறகு என்ன பண்ணிட்டான், நாளைக்கோட டேட்டு முடியுது. முதல் நாள் வந்திருக்கான். நீ சாகிறதுக்கு முதல் நாள் வாப்பான்னு சொல்லி விட்டார். இவர் வந்திருக்கேன். வந்த உடனே, எப்போ அந்த ஒரு வாரத்தில் நீ எத்தனை பொய் சொன்னேன்னு. அதை எப்படிங்க சொல்ல முடியும்? சாவு வரப்போது நான் எப்படி பொய் சொல்ல முடியும்? யாராவது துன்பப்படுத்தி அதை எப்படி? உன்னை திட்டினா திட்டிட்டு போகிறான்னு விட்டுட்டேன், சாக போகிறான். ஏதாவது தப்பு பண்ணேன், அதை எப்படி பண்ண முடியும் சாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்னானா. ஒரு சாவு உனக்கு நான் ரொம்ப தூரத்துலையா இருக்கேன், மரணம் வருங்கிறது தெரிஞ்சவன ஒரு தப்பு கூட நீ பண்ணலை இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாழுந்தார். புரியுதா? அது மாதிரி வரலாம். விவகாரத்துல எல்லாம் ஓகே, விவகாரத்தில் எப்படி பண்ணணுமோ அப்படித்தான், எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். மைண்டில் இருக்கணும். நம்மளுக்கு துக்கம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, வாழ்வினுடைய தன்மை இதுதான். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்விலிருந்து கழிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் சரியாக இருக்க வேண்டும் என்ற புத்தியோடு நாம் வாழ வேண்டும். அதனால் என்ன சொல்கிறாரு? நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின். உணர்வார் பெறின்னா உடலின் இயல்பை ஆழ்ந்து சிந்தித்து உணரப் பெறுவோமானால், உடலினுடைய தன்மையை, நோயும் கூட எப்போ வேணாலும் வரலாம், எந்த நோயும் வரலாம். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், டாக்டர் ரகுல செத்து போவான். நல்ல சன்னியாசியாக இருப்பார், ரொம்ப நோய் வந்து சாவார். பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ உடலின் இயல்பை ஆழ்ந்து சிந்தித்து உணர பெறுவோமானால், உயிர் வாழும் உடல் நாள் என்று அளக்கப்படும் ஒரு அளவுகோலை போல ஒவ்வொரு நாளும். இது வந்து மற்றதெல்லாம் என்ன, டேப்பை வச்சு அளக்கிறோம், தராசை வச்சு அளக்கிறோம், இது நாளை வச்சு அளக்கிறோங்கிறார். ஒவ்வொரு நாளை காட்டி காண்பித்து ஈரும் அறுக்கும் வாழது வாளின் வாயில் உள்ளது போல் ஆகும். அதாவது ஒவ்வொரு நாளும் வாழ்வின் ஒரு பகுதியை அறுக்க வருகிற வாள் என்பதை உணர வேண்டும். 4 குறளுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். முதல் குறள், இந்த வாழ்க்கையினுடைய அறிவுன்னா என்ன, நிலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதே உண்மையான அறிவு, இல்லை முட்டாள்தனம் விட்டார். 2வது, செல்வம் எப்படி சேரும் எப்படி போகும், நிலை இல்லாதது. அந்த செல்வம், அப்படி சேர்ந்த செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, உடலின் நிலையாமை. இந்த உடலின் நிலையாமையை நீ எப்படி உணர வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கழிந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவோடு உணர வேண்டும் சொல்லியிருக்காரு. இன்னும் 6 குறள் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.